Hi, hello my cute armies. Welcome to my channel, my baby girl BTS7. நான் உங்கள் வைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீக் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆஸ்க் ஃபார் அன் வில்லன். அண்ட் இது ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் கிடையாது, பட் இதை வந்து நான் என் ஃப்ரெண்ட் லக்கிக்காக டெடிகேட் பண்ணுறேன். மச்சான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுறா, ஓகேவா? ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேரி பிரின்சஸ், வி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், அவர் ஒரு டீமன் கிங். இதுதான் ஸ்டோரியோட ஒன்லைன். நீங்கள் எப்படி வீக்குள்ளே சேர்றீங்க, அது ஃபுல்லாகவே அதுதான் ஸ்டோரி, ஓகேவா? அது ஃபுல்லாக தான் ஸ்டோரி. அண்ட் இன்ட்ரோ பார்த்துடலாமா? இன்ட்ரோ ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரோ தான். நீங்கள் வயன் ஃபேரி பிரின்சஸாக இருக்கீங்க, ஓகேவா? அண்ட் வி டீமன் கிங். உங்களுக்கு ஒரு கசின் இருப்பான், அவன் பேர் ஜேசன். அவன் இந்த கதையிலேயே கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், ஓகேவா? அவனும் ஒரு ஃபேரி தான், ஓகேவா? ஃபேரி அந்த ட்ரைப்ஸை சேர்ந்தவன் தான். அவன் கிங்காக போகிறான், நீங்கள் குயினாக போகிறீங்க, ஓகேவா? இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போது தான் நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் கெட் இன் டு த ஒன் ஷாட், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் சீன் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு குழந்த அழுகவே இல்லை. இப்போ எப்பவுமே வந்து குழந்த பிறந்ததுன்னா நல்லா அழுவோம்ல, பட் இந்த குழந்த அழுவே இல்லை. அந்த குழந்தையோட பாட்டியை தான் கையில் தூக்கி வச்சுட்ருக்காங்க. அந்த குழந்தை கணத்தெல்லாம் தட்டி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. கொலைவியை விட்டு கூட கொட்டை செய்கிறாங்க, பட் குழந்தை ஏஞ்சிக்கவே இல்லை, ஓகேவா? குழந்தையோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி வந்து ப்ளூயிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஃபீமேல் பேபி தான், அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், ஓகேவா? ஒயன் நீங்கள் தான் அது. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செகண்ட் பேபி, ஓகேவா? நீங்கள் தான் அது. உங்கள் அம்மா வந்து அழுகுறாங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு 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 சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகும் ப்ளூ கலரில். இப்போ நல்லா ஒரு டார்க் ப்ளூயிஷாக குழந்தை ஸ்கின் ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு அக்கா இருப்பா, அவள் மியானி, ஓகேவா? மியானி அவளுக்கு இப்போ ஒரு 8 வயசு இருக்கும். மியானி வந்து அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு, அம்மா நான் தான் இருக்கலம்மா, அது போனால், அதாவது அந்த பாப்பா போனால் என்னம்மா, நான் தான் இருக்கலம்மா சொல்லிட்டு மியானி அது சொல்லிகிட்ருக்கா. பட் இருந்தாலும் எப்படி குழந்த பிறந்து இது மாதிரி ஆச்சுன்னா எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். ஃபேரியாக இருந்தேன்னா, ஹியூமனாக இருந்தேன்னா, டீமனாக இருந்தானே, அப்படி தானே இருக்க செய்யும், கஷ்டமாக. ஸோ எல்லோரும் அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து என்ன நடக்குதுன்னா, உங்கள் பாட்டி தான் உங்களை கையில் வச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு தோணுது, உங்களை உடனே டக்கு டக்குன்னு தூக்கிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு ஸ்பெல் போடுறாங்க. அவங்க ஃபேரி தான், ஓகேவா? அங்கே போய்ட்டு ஒரு ஸ்பெல் போடுறாங்க. ஒரு காட்டு வழி பாதைக்குள்ளே போகுது, ஓகேவா? அந்த காட்டு வழி பாதைக்குள்ளே போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரு ஃப்ளார் இருக்கும், ஓகேவா? அது கொஞ்சம் டார்க்கான காடு. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாருக்குள்ளே வந்து ஒரு பேர்ல் மாதிரி இருக்குது, ஓகேவா? ஒரு மாதிரி பிளட் ரெட் கலரில் செம்ம ரெட்டாக இருக்கும் ஒரு பேர்ல். அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, கடவுளே தயவு செஞ்சு அந்த பேர்லை நான் எடுத்துடணும், ஏன்னா இவளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம், அதுமா சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே காட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு லைட்டாக ப்ரே பண்ணிவிட்டு, அது செம்ம ஹைட்டாக இருக்குது அந்த செடி. என்ன சொல்கிறது, ஒரு கிராஸாக அந்த காட்டு வழி பாதையில் போயிருப்பாங்களே, அங்கேருந்து மேலே பார்த்தா ஒரு சருவல் செம்ம எட்ஜு. அந்த முட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் நல்லா எட்டி மேலே இருந்தால் தான் அந்த செடி நிறைய புஷஸ்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் இது மாதிரி நிறைய பூ இருக்குது. இந்த பூ வந்து பிளாக் கலரில் இருக்குது, ஓகேவா? கொச நிறைய பூ இருக்குது. பட் வந்து ஒன்றுத்துல தான் இது மாதிரி இருக்குது. அந்த ஒன்றும் செம்ம ஹைட்டாக இருக்குது. சுற்றி வேறு நிறைய இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ இந்த குயினோட பவரால் மட்டும்தான் இப்போ இவளை காப்பாற்ற முடியும் சொல்லிவிட்டு, அவங்க நான் இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து இவ கண்டிப்பாக இருந்தாகணும் சொல்லிவிட்டு அவங்க மொத்த பவரையும், மற்றவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அவங்க மொத்த பவரையும் கொடுத்து அந்த இதுவும் உடைக்க பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் உடச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த டீமன் சோல்ஜர்ஸ்லாம் வேறு அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ போயிருக்கிறது வந்து டீமன்ஸோட எல்லைக்குள்ளே போயிட்டாங்க. ஃபேரி எல்லை வேறு, டீமன் எல்லை வேறு, ரெண்டும் வேறுன்றதுனால இப்போது அது டீமன் எல்லைக்குள்ளே போயாச்சு. அவங்க அந்த எட்ஜு வரைக்கும் தான் ஃபேரியோட இது.
பட் அது வரைக்குமே எந்த ஃபேரியும் போக மாட்டாங்க, ஜஸ்ட்டு ட்ரைனிங்க்கு மட்டும் தான் போவாங்க. பட் இப்போ வந்து அவங்க எல்லைக்குள்ளே எட்டி தானே பவர் போட்டு இது பண்ணணும். உங்கள் பாட்டி உங்களை கையில் வச்சுட்டு பறந்துட்டுருக்காங்க, டீமன் சோல்ஜர் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு உங்கள் பாட்டியை வந்து செம்மையாக பவர் யூஸ் பண்ணி உங்கள் பாட்டிக்கு செம்ம டேமேஜு. பட் இருந்தாலும் அவங்க லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் உங்களுக்காக சண்டை போடுறாங்க. ஃபைனலாக அந்த பேர்ல் எடுத்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. பேர்லும் உங்களுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உடம்புல சுத்தமாக சக்தியே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு வருது, ஓகேவா? அது ஃபேரிலேண்டை சேர்ந்தது தான். ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு வருது. இப்போ அதனால மட்டும்தான் உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போக முடியும். அது உங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு, ஓகேவா? அதில் வந்து உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் முழிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. அழுவுறது வந்து அந்த சைடில் இருக்க யாரோ கேட்குது, பட் யாரும் நம்மளுக்கு காட்டல, ஓகேவா? அவங்களுக்கு கேட்குது, அவள் வந்துட்டாளா அது மாதிரி சொல்லிட்டு அவங்க கத்திகிட்ருக்காங்க. பக்கத்தில் இன்னொருவரும் யார் வந்துட்டான்னா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் வந்து யார் வந்துட்டான்னான்னு கேட்டிருப்பாங்க. வி தான். அவள் வந்துட்டா, எனக்கு தெரியும், எனக்கு அந்த உணர்வு இருக்குது, அவள் வந்துட்டா சொல்லிட்டு வி கண்ணில் டியர்ஸ் ஃபாலாக நின்றுட்டுருக்காரு. இது என்ன கதை, எதுக்கு கண்ணில் தண்ணி வருதுலாம் கண்டிப்பாக அப்புறமா தெரியும், ஓகேவா? உடனே வந்து ஜேகே அண்ணி வந்துட்டாங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. வியும் வந்து ஆமான்ற மாதிரி தலையை வந்து ஷேக் பண்ணுறாரு. மொத்த பிடிஎஸ் மெம்பருமே அங்கே தான் இருக்காங்க. உடனே ஆரம் என் தங்கச்சி வந்துட்டாளா சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஆரமும் என் தங்கச்சி வந்துட்டாளா அது மாதிரி சொல்லிட்டு அவருக்கும் லைட்டாக சென்ஸ் ஆகுது. மொத்த கோட்டையுமே இப்போ வந்து அவங்க டீமன்ஸில். ஸோ அந்த கோட்டை அப்படியே வந்து பிரைட் ஆகுது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு கதை இருந்திருக்கும், ஓகேவா? அதை ஃப்யூச்சரில் இல்லை, பாஸ்ட்டில். இப்போயும் பாஸ்ட் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இருந்ததும் நீங்கள் தான். ஸோ அப்போ நீங்கள் அந்த கோட்டைக்குள்ளே வரும்போது தான் அந்த கோட்டை வந்து அப்படி பிரைட் ஆகும், ஓகேவா? உங்கள் ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் தான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு. உங்கள் ஃபுல் ஃபேஸ்லாம் காட்டலை, ஓகேவா? விண்டோவில் வந்து ஒரு ஆந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. விண்டோ அந்த பால்கனி சைடில் வந்து நின்றுட்டு ஒரு ஆந்தை கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஓகேவா? இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா வி உங்களை பின்னாடிலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி தான் இருக்குது அந்த பிக்சரில். இதை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிக்சர்லாம் அப்படியே கேண்டில்லாம் எரியுது, ஒரு மாதிரி பேய் படத்தை எஃபெக்ட் மாதிரி நடக்குது. நீங்கள் உங்கள் கோட்டை எப்படி இருக்குதுன்னு இப்போதைக்கு காட்டலை. அவங்க கோட்டை ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணி இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துக்கு வி அவங்க கேங்லாம் வரத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, உங்கள் பாட்டி அவங்க மொத்த சக்தியுமே எடுத்துகிட்டு அவங்க உடம்புல இருக்க மொத்த சக்தி, அவங்க ப்ளட்டு எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்குள்ளே செலுத்திட்டு அவங்க உடம்பு ஒரு மாதிரி பிளாஸ்ட் மாதிரி பண்ணி அவங்க மொத்த பேரையும் வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அதாவது அந்த டீமன்ஸ் வந்த சோல்ஜர்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களே அடிச்சிடுறாங்க. பட் உங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. உங்கள் பாட்டி வந்து ஒரு பரம்பரை செயின் போட்டுட்ருப்பாங்க, ஓகேவா? அது உங்கள் கழுத்தில் வந்துடுது. உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா தெரியுது. அந்த செயினில் வேறு ரெக்கார்ட் ஆகுது, ஓகேவா? நீங்கள் அழுவுறீங்க, நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஓகேவா? ஏன்னா பிறந்த குழந்தை பேசாது. பட் உங்களுக்குள்ளே ரொம்ப பவர் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்க. பாத்தி சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக ஒரு குழந்தை அழுதுட்ருக்கு. வீக்கெலாம் கன்ஃபார்மே பண்ணிட்டா கண்டிப்பாக அவதான்ட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த ஃபீனிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்கள் முகத்தையாவது பார்த்துலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறா. ஃபீனிக்ஸ் அப்போ தான் பறக்குது. அவங்க டக்குனே வந்துருப்பாங்க. ஃபீனிக்ஸ் எல்லாம் எவ்வளோ பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஃபீனிக்ஸ் எப்படியோ தட்டு மாதிரி அடி வாங்கினாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்டருக்குள்ளே வந்துடுச்சு. கோட்டைக்குள்ளே வந்தும் விட்டுடுச்சு, ஓகேவா? ஃபீனிக்ஸ் வந்து விட்டுடுச்சு, ஓகேவா? உங்கள் அம்மா பக்கத்தில் படுக்க வச்சிடுச்சு. படுக்க வச்சதுக்கப்புறமா ஃபீனிக்ஸ் வந்து அந்த பாடி, அந்த பறவை பாடிலாம் போயிட்டு நார்மலாக ஒரு ஹியூமனாக மாறிடுச்சு. ஹியூமன்ஸ் ஃபேரிகல், ஓகேவா? அது மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு க்ரியேச்சராக மாறிட்டு அது உட்காந்து அழுதுட்டுருக்கு. பாட்டி இறந்துட்டாங்க, இவளுக்காக அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. நான் ஃபீனிக்ஸும் அவங்களும் ஃப்ரெண்டு, ஓகேவா?
பட்டு உங்கள் பாட்டி கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. ஃபீனிக்ஸ் ரொம்ப இளமையாக இருப்பாள். உடனே வந்து ஃபீனிக்ஸை வந்து அவங்க பாட்டி தவிர மற்ற யாருமே பார்த்துருக்க கூட மாட்டாங்க அவ்வளோவா. லைட்டாக பார்த்துருப்பாங்க. பட் வந்து இப்போது ஃபீனிக்ஸ் மேலேயே அவங்கள தூக்கிட்டு வந்து ஃபீனிக்ஸாக தூக்கிட்டு வந்திருக்கா. ஸோ அதனால் இன்னும் ஸ்பெஷல் சைல்டு நீங்கள் உங்கள் இடத்துலையே. ஸோ இதுதான் இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து உயிர் எப்படி வந்தது சொல்லிட்டு. பாஸ்டே ரொம்ப கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டேன் ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ கரண்ட் சீன். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, உருண்டு பிறண்டு. ஃபீனிக்ஸ் தான் அவங்க வந்து எழுப்புறா. ஃபீனிக்ஸ் வந்து ஐயு தான், ஓகேவா. நம்ம ஐயு வந்து உங்களை எழுப்புறா. நீங்கள் உடனே அக்கான்னு தான் கூப்பிடுவீங்க, ஓகேவா. ஐயோ உங்களை எழுப்புறா. ஐயோ அக்கா தூங்க விடுங்க சொல்லிட்டு சொல்கிறீங்க. கரண்ட்டாக உங்களுக்கு இப்போ 21 வயசு ஆகுது. ஐயோ அக்கா தூங்க விடுங்க சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. ஐயோ உங்கள் தலையிலே போட்டுட்டு வயன் எஞ்சிரு சொல்லிட்டு சொல்கிறா. அக்கா சொல்லிட்டு சொல்கிறீங்க. வயன் உனக்கு இன்றைக்கி ட்ரைனிங் இருக்குது, வரியா இல்லையாலாம் நான் கேட்கல, வந்தாகணும். உன் கையில் உன்னால் மட்டும்தான் வர ஆபத்துலேருந்து இந்த இதுவை காப்பாற்ற முடியும். உனக்குள்ளே என்ன பவர் இருக்குன்னே ஃபஸ்ட்டு உனக்கு தெரியல. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. எங்களாலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எதுவுமே தெரியல. பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். பட் நான் பாட்டியோட ஆத்மா கூட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். உன் சக்தி அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா. ஸோ ஒழுங்காக ட்ரைனிங் வந்தால் தான் ஏதாவது கொஞ்சமாவது தெரியும். அது மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று அக்கா அதான் நான் நல்ல மேஜிக் தானே பண்ணுறேன், ஜேசனை விட நான் நல்லா தானே பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அவங்க வந்து அதெல்லாம் பத்தாது, நீ என்ன தான் குயினாக இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக பத்தாது வயன் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று சரி ஓகே வரேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. வரேன் சொல்லிவிட்டு டக்குன்னு போயிட்டு ரெடியெலாம் ஆகிட்டு வரீங்க. உங்கள் கூட வந்து மீமி சொல்லிவிட்டு ஒரு குட்டி ரேபிட் இருக்கும், ஓகேவா. குட்டி ரேபிட் ஒரு மாதிரி பிங்கி ஷேடில் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு வரீங்க. உடனே வந்து ஐயோ உங்களை பார்த்து முறைக்கிறா. இதை கூடவா எடுத்துகிட்டு வரக்கூடாது கேட்கும்போது, அதுக்கு வேலை இருக்குது, கார்டனில் விட்டு வா, அதுக்கு தானே சர்வன்ட்ஸ்லாம் இருக்காங்க சொல்லிட்டு சொல்லும்போது சரி சொல்லிட்டு விட்டு வரீங்க. பட் வந்து உங்ககிட்ட போனப்போ கொஞ்சம் உம்முன்னு இருந்திருக்கும், ஓகேவா. பட் அங்கே நிறைய முயல் குட்டிலாம் இருக்குது. இதுங்களோட சொந்தக்காரங்களே பார்த்தோன்னே அது கூட நல்லா மிங்கிலாயிடுச்சு. உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது, பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, ஓகேவா. நீங்கள் குடுன்னு வந்துட்டு டைனிங் ரூமில் வந்து கூட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க அவங்கள. எதுக்கு ஐயோ ட்ரைனிங்ட்டு இங்கே கூட்டு வந்துருக்குன்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, 2 நாளாக சாப்பிடல சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 நாளாக சாப்பிடல சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் ட்ரைனிங்னு போய் உக்காந்துட்டு என்ன பண்ணி வச்ச, 2 நாளாக தூங்கிட்டுருக்க நீனு, அது மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 2 நாளாக தூங்கிட்டேன், அப்படி என்னாச்சு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒழுங்காக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு நாளுக்கு மேலே அக்கா போதும் சொல்லிட்டுருக்கீங்க. வாயில் வச்சு திணிச்சிட்ருக்காங்க. டேபிள் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்குது. ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவங்க பாரு கொஞ்சம் தான், இதை கூட சாப்பிட முடியல, இரு நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உங்களுக்கு வயிறு செம்ம ஃபுல்லு டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகா முல்லகா இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா அவ்வளோதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் மாமா பையன் வரான். அதாவது உங்கள் கசின். அவன் தான் இப்போ கிங் ஆக போகிறான். அவனோட ட்ரைனிங் லெவலை முடிச்சிட்டானா அவன் தான் கிங். அவன் ட்ரைனிங் லெவலை முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் குயின் ஆகிடுவீங்க, ஓகேவா. இப்போ அந்த பவர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்ததுனால உங்கள் கையில் வந்து ஒரு டேட்டு வந்திருக்கும். அதை வச்சு தான் யார் அரச பரம்பரையிலே பிறந்தாலும் யார் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பவர் டேட்டு தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு உங்கள் கசினை விட செமையான டேட்டு வந்திருக்கும். அந்த டேட்டூவில் வேரிஃபிகேஷன் எப்படின்னா, ஒரு மயில் இறகு மாதிரி தான் வரும். அந்த மயில் இறகு வந்து நார்மல்னால் மீடியமாக சைஸ் பெருசாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அது மாதிரி தான் அதோட வேரிஃபிகேஷன் தெரியும். பட் உங்களுக்கு செம்ம பெருசாக செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அங்கே இது வரைக்கும் யாருக்குமே அது மாதிரி இருந்தது கிடையாது. உங்கள் கசினுக்கு அதில் கொஞ்சம், உங்களுக்கும் உங்கள் கசின்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் மற்றவங்க டேட்டூலலாம் லைட்டாக 1-2 இடத்துல தான் லைட்டாக கிளிட்டரிஷ் கலர்லாம் இருக்கும். பட் உங்கள் டேட்டூ ஃபுல்லாகவே கிளிட்டரிஷ் கலராக தான் இருக்கும். அது உங்களோட ஓன் டேட்டூ தான். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஹார்ம்ஸில் இருக்கும், ஓகேவா. நீங்கள் உடனே வந்து அதாவது உங்களுக்கு அப்படி இருக்கும். உடனே அவன் வந்து என்னாச்சு வயனு நல்லா சாப்பிட்ட போலியே சொல்லிட்டு கேட்குறான். உயிரை வாங்குறாங்கடா ஐயோ போ சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஐயோ வயன்
என்ன பேசிகிட்டு இருக்க நீனு, போ சொல்லுன்ற. அன்றைக்கி மட்டும் என்ன நடந்திருக்கோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கே. அக்கா எனக்கு தெரியும்க்கா, அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டீங்க. ஆனால் நடக்க முடியல. ஜேசன் பின்னாடியே வந்துட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு எங்கே போகிற சொல்லிட்டு கேட்குறான். நானா ட்ரைனிங் தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே நீங்கள் ட்ரைனிங் போவேணா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போகலாம் சொல்லிட்டு சொல்கிறான். எங்கே அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது வாடி அது மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். ஐயூக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்குது. இன்னும் 2-3 வருஷத்தில் ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு புரியுது. ஏன்னா வந்து உங்களுக்கு 18 வயசு ஆகும்போதே அவங்களுக்கு சம்திங் தோணியிருக்கும். ஏன்னா 18 வயசு அவங்க இதுலலாம் கல்யாண வயசு, ஓகேவா. ஸோ அந்த ஏஜ் வரும்போதே ஐயோக்கு சம்திங் வந்து தப்பாகவே தோணியிருக்கும். என்னை பார்த்துக்கணும், அது மட்டும் தான் அவங்க இப்போதைக்கு ஃபுல் குறிக்கோளாக இருக்குது அவங்களுக்கு. உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் சரியான வாள். ஜேசன் வந்து அவன் சில சமயத்தில் ரூடாக இருப்பான், சில சமயத்தில் ஜாலியாக இருப்பான். ஸோ எப்போ எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. அவங்க அப்பா தான் இப்போ ராஜாவாக இருக்காங்க, அவங்க அம்மா குயின், ஓகேவா. உங்களோட சொந்த அத்தை மாமா அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சி குயின், ஓகேவா. உங்கள் மாமாவோட தங்கச்சி வந்து உங்கள் அம்மா, ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் இருப்பீங்க, பிளட் ரிலேட்டிவ் தான். அவனே தூக்கிட்டு போயிட்டு ஒரு பார்டர் கிட்டே விடுறான். இந்த பார்டரை பார்க்கும் போதே உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. ஏன்னா வந்து அந்த பார்டரில் அந்த பார்டருக்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த பார்டர்லேருந்து அந்த சைட்லேருந்து பார்த்தா இந்த சைட் தெரியாது, ஓகேவா. பட் இந்த சைட்லேருந்து பார்த்தா உள்ளே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பார்க்குறீங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஒரு 10 அடி கிட்ட நடந்து போனால் நம்மளுக்கு தெரியும்ல ஐசைட்டு. ஒரு 10 அடி கிட்ட நடந்து போனாலே உங்கள் சின்ன வயசில் நடந்த அந்த இடம் உங்களுக்கு அவ்வளோதான். ஃபுல்லாக அந்த ஞாபகம் எல்லாமே உங்களை போட்டு இது பண்ணுது, ப்ரோக் பண்ணுது. அதுவும் இல்லாமல் உங்கள் கனவு வேறு. அந்த கனவுக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அந்த கனவு ஃபுல்லாமே ஜஸ்ட்டு பிளாங்காக மட்டும்தான் இருக்கும். அந்த கனவு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு பிளாங்க் தான். பட் அந்த கனவே உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணும். எல்லாமே சேர்த்து உங்களை ஒரு மாதிரி ஆக்கி மயங்கி விழுந்துட்டீங்க. உடனே வந்து ஜேசன் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு பெட்ரூமில் படுக்க வைக்கிறான். ஐயோ அண்ட் ஐயோட சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஐயோட சிஸ்டர்ஸ் 4 பேர். யாருன்னு பார்த்தா நம்ம பிளாக் பிங்க் மெம்பர்ஸ் தான், ஓகேவா. அவங்களும் வந்து ஒரு ஃபீனிக்ஸ், ஓகேவா. ஐயோ வந்து ஃபயர் ஃபீனிக்ஸ், லீசா வந்து வாட்டர் ஃபீனிக்ஸ், ஜிசு வந்து ஃப்ளார் ஃபீனிக்ஸ், ஓகேவா. அண்ட் ரோஸ் வந்து லேண்ட் ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெனி வந்து ஹேர் ஃபீனிக்ஸ், ஓகேவா. கொஞ்சம் திக்கிருப்பேன், ஏன்னா நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், முன்னாடிலாம் எதுவும் எழுதலை, ஸோ அதனால், ஓகேவா. ஸோ அவங்களாம் உக்காந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அவங்கள ஃபீவர் இருக்காலாம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. மருந்து கொடுத்துட்டு இல்லை அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிவிட்டு நான் 5 பேருக்குமே தெரியுது. உங்கள் மாமாலாம் வந்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு கால்லாம் அமுக்கி விட்டுட்ருக்காங்க. உடனே வந்து ஜேசன் கேட்குறான், அப்பா அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா தம்பி தெரியல. பட் உங்களை வந்து மோஸ்ட்டாகவே ராணின்னு தான் கூப்பிடுவாங்க, ராணியம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. பட் ராணி அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். இது பெரிய பிரச்சனையாக கூட இருக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜேசன் சொல்கிறான், அப்போ அவளோட உயிர் சக்தியை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம்ல சொல்லிட்டு கேட்கும்போது, பல்லால்னு வைக்கிறாரு ஒன்று, அதை மட்டும் சொல்லாத ஜேசன். உனக்கு என்ன நடந்தாலும் நீ அதை மட்டும் இது பண்ணாத. எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் பரவாயில்ல, மொத்த இதுவும் சேர்ந்து இது பண்ணாலும் பரவாயில்ல. அவள் நம்ம இதுக்கு கிடச்ச பொக்கிஷம். அவளோட உயிர் சக்தி எல்லாம் எடுக்கக்கூடாது. அதாவது உயிர் சக்தி கிடையாது, அவளோட சக்தி, ஓகேவா. அவள் சக்தியில் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாலுமே அது அவளோட உயிர் சக்தி கூட ரொம்ப கலந்துருக்கு. அது அவள் உயிருக்கே ஆபத்தாயிரும் சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டு கத்திட்டு போயிட்டாரு. ஜேசனுக்கு கண்ணெல்லாம் சவந்துருச்சு. கோவம் வருது அவனுக்கு அவங்க அப்பா மேலே. அப்படி என்ன இவ என்ன பண்ணிட்டா, ராணி தான், அதை நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு இப்படியா சொல்லிவிட்டு ஜேசன் வேறு கடுப்பில் உக்காந்துட்ருக்காரு. கண்ணெல்லாம் சவந்துருச்சு. உடனே ஜேசனோட அம்மா தான் வந்து சரிலாம் பண்ணுறாங்க, ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றாங்க. உடனே ஜேசன் கத்திகிட்ருக்கான், அம்மா என்னம்மா அந்த ஆளுக்கு கிங்காக இருந்தால் ஓவராக பண்ணிகிட்ருக்கான், நான் தான் அடுத்த கிங் சொல்லிவே, தூக்கில் ஏற்றிடுவான் பார்த்துக்கோ சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, ஆமாப்பா நீ ஒன்றும் அதெல்லாம் பண்ணல சொல்லிட்டு, பட் விளாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா.
பட் இதெல்லாம் உங்கள் காதுக்கு வந்து வேறு மாதிரி கேட்குது. உங்களுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியல. தூக்கத்தில் தான் இருக்கீங்க. பட் ஒரு என்ன சொல்கிறது, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கனவு வருது, ஓகேவா? என்னென்னா, அந்த மலையோட டிப்பு இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த செடி, அந்த இடத்துல வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. வாயிலேருந்து அப்படியே ப்ளட்டு ஊற்றிட்டுருக்கு, உங்கள் வயிற்றுலேருந்தும் ப்ளட் ஊற்றிட்டுருக்கு. ஒருத்தர் உங்களை கிட்ட வந்து அவரோட மடி மேலே உங்கள் தலை இருக்குது. அவர் வந்து உங்கள் தலையை நல்லா ரேப் பண்ணி பிடிச்சிட்டு, குழந்தைக்கு வந்து தலை வைப்பாங்க பார்த்தீங்களா, கையில் ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்ருப்பாங்கள, அது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து உங்கள் தலை வந்து அவரோட செஸ்ட்டில் போட்டுட்டு அவர் அழுதுட்ருக்காரு உட்காந்து. ஒயன் என்னை விட்டு போனேன்னு சொல்லிவிட்டு அப்படி அழுதுட்ருக்காரு. ஒயன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. அந்த இதுலேயே நீங்கள் என்ன சொல்கிறது, திடீர்னு பயம் வந்து எழுஞ்சிக்கிறீங்க. ஏஞ்சிட்டு அப்படியே டீப் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மூச்சுலாம் திணறுது அந்த இதுலேயே, பயத்துலேயே. அப்படியே நல்லா ப்ரீத்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேசன் வந்து என்னாச்சு ஒயின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வரான். இல்லை ஒன்றும் அவ்வளோ சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து காலைல ஒரு 10 மணி போல் வந்து மயங்கி விழுந்திருப்பீங்க. இப்போ மணி நைட்டு 8 மணி. இவ்வளோ நேரம் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்து உங்கள் ஃபுட்டெலாம் எடுத்து வந்துட்டு ஜேசன் உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, ஐஸ் வைக்கிறியா, நான் உனக்கு எதாவது பண்ணுமா சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், என் ராணியை நான் தானே பார்த்துக்கணும், அது மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ வந்து உங்களுக்கும் ஜேசனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் உங்களை பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து உனக்காக தான் அவனுக்கு நீ தான் சொல்லும் போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும், பட் கொஞ்சம் வயசாக ஆக அதே ஏற்றுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ரொம்ப பிடிச்சிருக்கு 2 பேருக்கும். அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, லைஃப் பார்ட்னராக தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க, நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. படுத்துட்டு ஜேசன் எனக்கு இது மாதிரிலாம் கனவு வருதுடா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே, ஹே லூஸு, அந்த பேய் படம்லாம் பார்க்காதனா கேட்குறியா சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் உடனே, அதெல்லாம் இல்லை, எனக்கு 18 வயசு ஆகும்போதே அப்போத்துலேருந்தே எனக்கு இருக்குது. 3 வருஷமாவா ஒரு கனவு என்னை துரத்தும் சொல்லிட்டு கேட்குறீங்க. 3 வருஷமாவா துரத்துது, அது மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏதாவது வளராத வயன், நிறைய பேய் படம் பார்க்குற வர சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை ஜேசன், எனக்கு தெரியுது, ஆனால் அங்கே இருக்கிறது நான் தான். பட் என்ன அங்கே மோஸ்ட்டாக என் கனவில் வந்து நான் தான் நிற்கிறேன், எனக்கு தெரியுது. பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். நான் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டதே இல்லை. ஃபேரிலேண்டில் ஃபஸ்ட்டு அது மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸே கிடையாது சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாம், பிளாக் ட்ரெஸ்ஸே கிடையாது தான், வேலைக்காரங்களுக்கு கூட ப்ரௌனு இல்லை க்ரீன் தானே கொடுப்போம் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆமாம், பட் நான் அந்த ட்ரெஸ்ஸில் பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்போவில் இருக்கேன். நான் மோஸ்ட்டாக அந்த நிலாவை பார்த்துட்ருக்கேன். இல்லைனா நிறைய இதுவில் வந்து பாட்டி அந்த பூ கிடங்குலேருந்து என்னை எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தியா, எனக்கு உயிர் கொடுத்து. அந்த இடத்துல வந்து நான் மயங்கி விழுந்துட்டுருக்கேன். என் வாயில் உடம்புலலாம் ரத்தமாக ஊற்றுது. யாரோ வந்து என்னை இதோ பாரு, இப்போ நான் உன் மேலே சாஞ்சி படுத்துட்ருக்கேனா, இது மாதிரி அவங்க என்னை வடல் கட்டாயமாக இழுத்து படுக்க வச்சுட்டு, பட் அப்போ எனக்கு உயிர் இல்லை. என்னை படுக்க வச்சுட்டு என்னை விட்டு போயிட்டியே ஒயன், ஏன் என்னை விட்டு போனேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கலையா, ஏன் இது மாதிரி பண்ணேன், ஏன் என்னோடய பியார் லவ் உனக்கு புரியலை, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன், அது மாதிரிலாம் கத்திகிட்ருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியல, ஒயன்னு கத்திகிட்ருக்காங்க. என் காதில் அந்த வாய்ஸ் தான் அப்படி கேட்குது, அந்த கோல்டான வாய்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறது, அது அந்த வாய்ஸ் என்னை ஏதோ பண்ணுதுடா சொல்லிட்டு நீங்கள் ஜேசன் கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது ஜேசன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான், அப்போது வந்து அந்த கனவு உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கோல்டு வாய்ஸ் தானே உனக்கு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அந்த கோல்டு வாய்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் மிமிக்ரிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் செஸ்லேயே அடிச்சுட்டு, பைத்தியமே, நான் சீரியஸாக பேசுகிறேன், நீ விளையாடிட்டுருக்காத சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து கோச்சிக்கிட்ட மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவனே, சரி என் குயினுக்கு வந்து கோவம் வருதா சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு, சரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரியா, நீ ஏதோ நினச்சி குழப்பிக்காத ஒயன். எனக்கு தெரிஞ்சு அது உன் பாஸ்ட்லேருந்து வந்திருக்கலாம். பட் வந்து உன் பாஸ்ட்டு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் நடந்திருக்க
நடந்திருக்க வேண்டியது, ஓகேவா? நடந்திருக்கும். பட் வந்து நீ இப்போ அதை நினச்சி இது பண்ணுறது ஒன்றும் இல்லாத விஷயம். கனவு தானே, கனவு ஒன்றும் நிஜமாக போதில்ல வயன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். உடனே ஐயோ வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வரா. உடனே வந்து ஜேசன் கேட்குறான், இது மாதிரி கிங்கும் குயினும் இருக்கிற இடத்துல இப்படி தான் கேட்காம தட்டாமல் வருவீங்களா சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க கிங் சொல்லிட்டு ஐயோ சொல்கிறா. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, சொல்லுங்கள் ஐயோ அக்கா சொல்லிட்டு ஜேசனோட செஸ்ட்டில் படுத்துட்ருப்பீங்களா, கொஞ்சம் நல்லா நவுந்து உக்காந்துட்டு சொல்லுங்கள் ஐயோ அக்கா சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் பேசுனதை கேட்டேன் ஜேசன் கிங். நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியாது. பாஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, அது பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்டு நம்மளை பின்தொடராது. கனவு ஜஸ்ட்டு சாதாரண கனவு தானே, அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது மாதிரிலாம் நீங்கள் விட்டுட முடியாது. பட் வயனுக்கும் அந்த கனவுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது அவளை வந்து பல ஜென்மமாக அவளை பின்தொடர்ந்துட்டுருக்கு. அவள் உயிர் பெற்று வந்தக்கப்புறம் அது அவளை ரொம்ப துரத்துது. முக்கியமாக அவள் 18 வயசுக்கு அப்புறம். அவளுக்கு இப்போ கல்யாண வயசு. அவள் ட்ரைனிங்கில் முடிச்சிட்டா. பட் இருந்தாலும் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க சொல்லிட்டு அவங்க வந்து ஜேசன்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வந்து பிரச்சனை இருக்காதுல்ல. உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தீங்க. இப்போது கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ கனவுல என்ன பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு ஐயோ உங்ககிட்ட கேட்குறாங்க. எனக்கு அந்த கனவுல இருக்க அந்த பையன், அவன் யாருன்னே எனக்கு தெரியல. பட் கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டு டீமன் மாதிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு டீமன் இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். பட் அவனை பார்த்தா அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கான். ஃபேரி இனத்தில் இருக்கிறவங்க மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கான். பட் அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மட்டும்தான் டீமன் மாதிரி இருக்குது. அவன் அப்படிலாம் தெரியல. கனவுல என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறான். பட் நான் தான் ஒரு மாதிரி ஈகோ காட்டிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட்டில் அவன் என் கூட தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் நான் அவன்கிட்ட இல்லாமல் நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நீங்கள் வளர்றீங்க. உடனே ஜேசனுக்கு கடுப்பாகுது, ஓகேவா? அவன் கடுப்பாயிட்டு, வயன் இங்கே பாரு, பாஸ்ட் ஜஸ்ட் பாஸ்ட், அதை விடு. இப்போ என்ன, அவனை ரொம்ப அழகாக இருக்கானா என்னை விட சொல்லிட்டு ஜேசன் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க, நீ தானே சொன்ன பாஸ்ட்டு கனவுலாம் வந்து ஒன்றும் கிடையாது, அப்புறம் எதுக்கு உனக்கு ஜெலஸ் ஆகுது, பொசசிவ் ஆகுறியா ஜேசன் சொல்லிட்டு நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க 2 பேரும். ஐயூக்கு வந்து இன்னும் இந்த பசங்க சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க சொல்லிட்டு ஐயூ கத்திட்டே இருக்காங்க. நீங்கள் கண்டுக்கல. ஸோ ஐயூ வந்து கதவை மூட்டு வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அந்த சத்தம் கிட்டு அச்சோ ஐயோ அக்கா போயிட்டாங்களே சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறீங்க. ஜேசன் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் உட்கார வச்சிட்றான். அதாவது ஜேசன் உட்காந்துட்ருக்கான், அவன் பெட்டில் சாஞ்சு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வந்து அவன் மேலே உட்காந்துட்டு செஸ்ட்டில் சாஞ்சிட்ருக்கீங்க. அவனே வயன் இதெல்லாம் பற்றி கவலைப்படாத வயன், புரியுதா சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் சரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் சரி வயன் இதெல்லாம் நினச்சி குழப்பிக்காத, சாப்பாடு சாப்பிடல சொல்லிட்டு சொல்லும்போது சாப்பிட்டேன் சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவன் உடனே வந்து சரி ஓகே இந்த மாத்திரையை போட்டுக்க சொல்லிட்டு சொல்கிறான். இது கசக்குமே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சாப்பிட்றியா இல்லையா சொல்லிட்டு சொல்கிறான். சரி சொல்லிட்டு போட்டு முழுங்கிட்டுறீங்க. பட் செம்ம கசப்பு. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி போது, அதை பார்த்து அவன் சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் ஒன்றே பார்த்தியா என்னை கடுப்பேற்றுற சொல்லிட்டு அவன் செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறீங்க. செகண்ட் டைம் அடிக்க போகும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்து விட்டுறான். உடனே அவன் மடியில் போய் விழுந்துடுறீங்க. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கிங் நீ குயின், அது மாதிரி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ ரொம்ப கெட்ட பையன்டா சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் கெட்ட பையனா? ஒரு உண்மையாக தெரியுமா, நான் பிறக்கும் போது என்னோடய இதுபடி ரொம்ப நல்ல பையன். அதாவது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கார்டியன் நான் தான், ரொம்ப நல்ல பையன். பட் நீங்கள் என்னை பார்த்து கெட்ட பையன் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஐயோ அவ்வளோ நல்ல பையனா என் கிங்கு சொல்லிட்டு அவனோட கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டுருக்கீங்க. சரி ஓகே இங்கே பாரு மயன், நீ தான் என் குயின், அந்த அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மாதிரி கனவு ஐயோ சொல்கிறது ஏதாவது மேபி சீரியஸாக இருந்திருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் எதுவும் இருக்காதுன்றாங்க. நான் இன்னும் 2 மாதம் நான் உனக்காக அந்த வருஷத்தை கூட இது பண்ணிட்டு
நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஒரு 2-3 மாதம் மட்டும் டைம் கொடு. நான் என்னோடய ட்ரைனிங்கை முடிச்சுட்டு கிங் ஆயிடுறேன். அதுக்கடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உனக்கு இந்த ட்ரீம் வராது, கண்டிப்பாக வராது தானே அவங்களும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வராது ஒயன்னு சொல்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு, நல்ல பையன், இந்த ட்ரீம் எனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ பொறுமையாகவே பண்ணிக்கோ. ஏன்னா நீ இப்போ ஜாலியாக இருக்க மாதிரி அப்போ இருக்க முடியாது. ட்ரைனிங்னே போயிட்டுருக்கணும். அப்புறம் கிங் ஆகிட்டேன்னா இன்னும் கஷ்டம். உனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நீ எனக்காக பண்ணுறப்போ வேண்டாண்டா, நீ பொறுமையாகவே ஆயிக்கோ, ஓகேவா? அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேசன் நினைக்கிறான், நான் கெட்ட பையனாகவே இருந்திருக்கலாம் வயன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு ஜேசன் நினச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். உங்களுக்கு ஏன் அவன் அப்படி சொன்னான்னு உங்களுக்கு புரியலை. உடனே ஜேசன் ஏன் அப்படி சொன்னான்னு உங்களுக்கு புரியல. வெளியே ஜேசனும், நான் கெட்ட பையனாகவே இருந்திருக்கலாம் வயன், ஏன்னா இப்போ நான் எங்கள் கார்டியனாக ஆகணும், நான் கிங்காக போகிறேன். உன் பவரை வச்சு தான் இந்த ஊரை காப்பாற்ற வைக்கணும்னு ஒரு நிலமை வந்தால் அதுக்கும் நான் தயங்க மாட்டேன் வயன். என்ன தான் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணாலும் உன்னை இழக்கணுன்ற ஒரு நிலமை இந்த ஊருக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் சொல்லிவிட்டு அவன் கண்ணில் தண்ணி ட்ராப், அதாவது அழுதுட்ருக்கான். கண்ணில் டியர் ட்ராப்ஸ்லாம் வருது. அவன்லாம் வைப் பண்ணி நினச்சிட்ருக்கான். இப்போது சக்தி எனக்கு புரியுது, அவங்க ஐயோ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை, பட் அது உனக்கு புரியல, உனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது தான் நான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட் சூர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய்.